இன்னைக்கு டே 14. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு நம்பர் குடுத்துட்டாங்கன்னா, அதோட பவர் ஆஃப் நம்பர் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். பவர் ஆஃப் நம்பர் இதோட கான்செப்ட் அப்படின்னு என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும்ல பவர் நம்பர் என்னன்னா, இப்போ 2 பவர் 10 அப்படின்னு குடுத்தாங்கன்னா, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 10 டைம்ஸ் எழுதுறது தான் வந்து 10 பவர் 2 பவர் 10. இதே வந்து 3 இன்டு 4 அப்படின்னு குடுத்தாங்கன்னா, 3 இன்டு 3 இன்டு 3 இன்டு 3 இதான் வந்து 3 பவர் 4 ஓட ஆன்சர். ஓகேவா? இதான் வந்து நம்ம பவர் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து நம்ம புரோகிராம்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நம்மளுக்கு மொத்தம் 2 வேல்யூ தேவை. என்னன்னா, இத வந்து பேஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பவர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அது 2 நம்பர் நம்ம யூசர்ட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் நம்பர் வாங்கலாம். பேஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் பேஸ் வேல்யூ. பேஸ் வேல்யூ வாங்கியாச்சா? அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து பவர் வேல்யூ வாங்க போறோம். அப்போ பவர் வேல்யூ என்டர் பவர் வேல்யூ அப்படின்றது போட்டுக்கிட்டேன். அதுக்கு பேர் வந்து பவர் அப்படின்றது மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, பவர் வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்றேன்? ஆன்சர் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஆன்சர் அப்படின்றதுல நான் வந்து பேஸ்ன்றதையே வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு இப்ப என்ன பண்றேன்? லூப். ஏன்னா வந்து அத்தனை டைம் நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். பேஸ அத்தனை டைம் மல்டிபிள் பவர் இருக்க டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப அதுக்கு ஒரு லூப் வேணும். லூப்புக்கான ஒரு வேரியபிள் i ஈக்குவல் டு 1 அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. இப்போ ஒயில் லூப் யூஸ் பண்றோம். ஒயில் i லெஸ் தென் அந்த பவரோட இருக்கிறதும் பவரோட லெஸ்ஸா இருக்கிற வரைக்கும். ஓகேவா? அதோட லெஸ்டனா இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து இந்த கோயில் கண்டிஷன் யூஸ் ஆகும். ஓகேவா? இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ஆல்ரெடி இருக்குல்ல, அது ஸ்டார் மேல இருக்க பேஸ் நம்பர். இதை மல்டிப்ளை பண்ணிட்டே வா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, அந்த ஐய வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்றேன். i ஈக்குவல் டு i பிளஸ் 1. ஏன்னா அது எத்தனை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டே வரும் அந்த பவர் நம்பர் வரைக்கும். கடைசியா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிரிண்ட்ல இந்த பவர் ஆஃப் இந்த பவர் நம்பர் இஸ்ன்னு போட்டுக்கலாம். பவர் நம்பர் இஸ் அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். என்னத்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணி காட்டிடுறேன். இதான் விஷயம். இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, எத்தனை டைம் கொடுத்துருக்கோமோ அத்தனை டைம் மல்டிப்ளை ஆகும். அவ்வளவுதான் பவர் நம்பர்னா ஜஸ்ட் கான்செப்ட். ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம 2 பவர் ஒரு 5 போட்டு பார்க்கலாம். 2 பவர் 5 என்ன? 32. நீங்களே போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 2 இன்ட்டு 2 5 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிப்போமா? ஓகே. 2 1 2 3 4 5. 2 into 2 4. 4 into 2 8. 8 into 2 16. 16 into 2 32. ஆன்சர் நம்மளுக்கு 32 அப்படின்றது வந்துருச்சா? இதே வந்து நம்ம வந்து எத்தனை நம்பர் நம்ம வேணா கொடுத்துக்கலாம். இப்போ 60 பவர் 45 என்னன்னு கொடுத்தா அதுக்கான வேல்யூ நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? இதான் வந்து பவர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டே 15. நாளைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பேசிக் கால்குலேட்டர் ஆப்ரேஷன், அதாவது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சொல்லுவோம்ல, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன். இதை வந்து யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கி எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி நாளைக்கு பார்க்கலாம்.